ரவிமோகன் தயாரித்திருக்கும் ப்ரோகோட் பெயரை பயன்படுத்த மதுபான நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் ப்ரோகோட் பெயரை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். வணக்கம். நடிகர் ரவிமோகன் தயாரித்து நடிக்கும் ப்ரோகோட் திரைப்படம் 2026ஆம் ஆண்டு திரைக்கு வர இருக்கிறது. கார்த்திக் யோகி இயக்கியிருக்கக்கூடிய இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடிக்க இருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய டீசர் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி வெளியான நிலையில இந்த படத்துக்கு இந்த ப்ரோகோட் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது, இது தங்களது நிறுவனம் பதிப்புரிமை பெற்றிருக்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு டில்லியை சேர்ந்த இண்டோ பேவ்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த மதுவான உற்பத்தி நிறுவனம் தரப்புல ரவிமோகன் ஸ்டுடியோ நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த ப்ரோகோட் படத்தினுடைய தலைப்பை பயன்படுத்துவதற்கு தடுக்கக்கூடாது என்று டில்லியை சேர்ந்த அந்த மதுபான உற்பத்தி நிறுவனத்துக்கு உத்தரவிட கேட்டு ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த படத்துக்கு ப்ரோகோட் பெயரை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என்று அந்த டில்லியை சேர்ந்த மதுபான உற்பத்தி நிறுவனத்துக்கு இடைக்காலத்தை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு ஏற்கனவே பிறப்பித்திருந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீறி செயல்படுவதாக டில்லி மதுபான நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ரவிமோகன் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அதுவரைக்கும் அந்த இடைக்கால உத்தரவை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அன்றைய தினம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் விசாரணைக்கு பட்டியலிடும்படி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.